நம்மளோட அத்தியாவசிய தேவையில ரொம்ப முக்கியமானதாயிருச்சுங்க இந்த கரண்ட் அப்படின்றது. 1 மணி நேரம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லன்னா கூட அப்படியே நம்ம துடிதுடிச்சு போயிடுறோம். அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில கரண்ட் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிப்போச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பல இடங்கள்ல அபார்ட்மெண்ட்ஸும், இண்டிவிஜுவல் ஹவுஸும் கட்டப்படுறது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றது சொல்லுது ஒரு ஆய்வு முடிவு. வீட்டை நம்ம விரும்பினபடி எப்படியோ நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கட்டி முடிச்சிடுறோம். ஆனா கட்டின வீட்டுக்கு கரண்ட் வேணுமே அப்படின்னு இபி ஆபீஸ் நோக்கி நம்ம ஓடினாலும் அங்க புது கரண்ட் கனெக்ஷனுக்காக அப்ளை பண்ணா முன்னாடிலாம் நாள் கணக்குல, வார கணக்குல, ஏன் மாச கணக்குல கூட காத்திருக்கணும். ஆனா அந்த நடைமுறையை இப்ப தமிழ்நாடு அரசு எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது புது இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணி 3 நாள்ல கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா மின்வாரிய அதிகாரி ஒருத்தட்ட நாம கேட்டப்போ, இனி தமிழ்நாட்டுல புது இபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் 3 நாள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு துறை சார்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கடைகளை உள்ளடக்கிய தாழ்வழுத்த பிரிவுல 3 நாட்களுக்குள்ள மின் இணைப்பு கொடுக்கப்படும். அதுவே புது மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கிறப்ப அங்க கூடுதல் மின்சாதனங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்பார்மர் அமைக்க தேவையில்லாத பட்சத்துல 3 நாட்கள்ல மின்சாரம் கொடுக்கப்படும். அதுவே டிரான்ஸ்பார்மர் வைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு வாரத்துக்குள்ள கரண்ட் கனெக்ஷன் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது போக உயரழுத்த கேபிள்கள் இருக்கிற இடத்துல நிலத்தடி கேபிள்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கிறதா பொதுமக்கள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதிக கட்டணம் வசூலிக்கிறத நிறுத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. வசூலிக்கப்பட்ட அதிக கட்டணத்தை நுகர்வோரோட கணக்குல அதை திருப்பி செலுத்தி அவங்களோட அடுத்தடுத்த பில்களோட சரி செஞ்சு கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. உயரழுத்த கேபிள்கள் இருக்கிற இடத்துல மின் கட்டணம் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும், நிலத்தடி கேபிள்களுக்கு அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுறது வழக்கமா இருக்கு. இதுக்காக பயன்படுத்தப்பட்ட சாப்ட்வேர் உடனடியா திருத்தப்படணும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஏற்பாடுகளோட மேம்பாட்டு கட்டணங்களை கூடவே வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.